ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நான் இப்போ பேசிகிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவிலேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பயங்கரமான நியூஸ் வந்து நிறையா நியூஸ் இருந்திருந்தாலும் ஒரு முக்கியமான ஒரு நியூஸாக வந்து இந்த மேகாலயாவில் நடந்த இந்த கப்புளோட அந்த ஒரு நியூஸாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலி இந்த நியூஸை வந்து நான் வந்து கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடியே வந்து நான் வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அப்போலேருந்து வீடியோ போடணும்னு நினச்சேன். பட் என்னால் போட முடியல. காரணம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் புது புது விஷயங்கள் வந்து இந்த நியூஸ் சம்மந்தமாக வந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ நம்ம கொடுக்கும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா கம்ப்ளீட்டாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுனாலே வந்து என்னால் வந்து டக்குன்னு வந்து போட முடியல. இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா, இப்போ நான் எடுத்துகிட்டு இருக்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா 10th ஜூன், ஓகேவா? ஸோ 10th ஜூனு நான் நைட் டைம் எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ கூட வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய நான் இன்னைக்கு காலையில் நான் பார்த்துட்டு இருந்த நியூஸுக்கும் இப்போ நான் ஈவினிங் வந்து பார்த்த நியூஸுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்க தான் செய்யுது. காரணம் என்ன அப்படின்னா, முதல்ல இந்த நியூஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுப்போம். அதுக்கப்புறம் நம்ம வந்து பேசுவோம். ஒன்றுன்னா, ஒரு ஹனிமூன் கப்புள் இருந்திருக்காங்க. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மேரேஜ் ஆகிருக்கு. மேரேஜ் ஆனதுக்கப்புறம் ஹனிமூனுக்கு போயிருக்காங்க. போனதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. எங்கன்னா மேகாலயாவில். ஸோ இவங்க பேசிக்கலி வந்து மத்திய பிரதேஷ் சேர்ந்த ஒரு கப்புள். மத்திய பிரதேஷில் இண்டோர் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து வந்த கப்புள். ஸோ இவங்க மேகாலயாவுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா போகிறாங்க ஹனிமூனுக்கு. ஸோ இதில் ஹஸ்பண்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு காணா போகிறாங்க. அதுக்கப்புறம் தான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே காணா போகிறாங்க. அதுக்கப்புறம் ஹஸ்பண்டோட பாடியை மட்டும் ரெக்கவர் பண்ணுறாங்க. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒய்ஃபை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட சேர்த்து ஒரு சில பேரை வந்து அக்யூஸ்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா யார் அந்த கப்புள், எதுக்காக வந்து உண்மையிலே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒய்ஃப் தான் ஹஸ்பண்டை கொன்னாங்களா, எதுக்காக இது நடந்துச்சு, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்ப்போம். பட் இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்ன வரைக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த பொண்ணு தான் வந்து ஹஸ்பண்டை கொண்டதாக வந்து சொல்கிறாங்க. அந்த பொண்ணு வந்து நான் பேசிகிட்டு இருக்க அந்த செகண்ட் வரைக்கும் வந்து பார்த்தோன்னா ஒத்துக்கலை. ஓகேவா? ரைட். நம்ம என்ன நியூஸ் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம், டீட்டெயில்டாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் திங் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ராஜா ரகுவன்ஷி இவங்க வந்து ஹஸ்பண்டு, ஒய்ஃப் வந்து பார்த்தோம் அப்படின்னா சோனம் ரகுவன்ஷி. ஸோ ராஜாக்கும் சோனம் இவங்க 2 பேருக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா May 11 வந்து பார்த்தோம் அப்படின்னா மேரேஜ் நடக்குது. ஸோ மேரேஜ் நடந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹனிமூன் போகிறாங்க. ஸோ உங்களுக்கு தெரியும், புதுசாக கல்யாணம் ஆனவங்க எல்லாமே வந்து ஹனிமூன் அப்படிங்கிறது வந்து போவாங்க. பேசிக்கலி இவங்க 2 பேருமே வந்து MP மத்திய பிரதேஷ். ஹனிமூன் அப்படிங்கிறத போகிறதுக்காக இவங்க செலக்ட் பண்ண ஹனிமூன் டெஸ்டினேஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா மேகாலயா. ஸோ இந்த மேகாலயாவில் என்ன ஒரு சிக்கல் அப்படின்னா, நிறைய இடங்கள்ல CCTV கேமராஸ் இருக்காது. ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, பவர் சப்ளை போதுமான அளவுக்கு அங்கே வந்து கன்சிஸ்டண்டாக கிடைக்காது அப்படிங்கிறது. ஸோ அதுதான் ஒரு மெயின் ப்ராப்ளம். என்னன்னா CCTV கேமராஸ் இருக்காது. ஸோ ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். இப்போ இதிலே வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு போலீஸ் வந்து இதை ட்ராக் பண்ணாங்க, இந்த விஷயத்தை ட்ராக் பண்ணாங்க அப்படிங்கிறத நீங்கள் போக போக தெரிஞ்சுப்பீங்க. பட் எனிவே மேகாலயாவை சூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, இந்த ஹனிமூன் டெஸ்டினேஷனை பிளான் பண்ணது, ஹோட்டல் புக்கிங் பண்ணது, கம்ப்ளீட்டாக எல்லாமே பண்ணது வந்து பார்த்தோம் அப்படின்னா யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சோனம் ஒய்ஃப் அவங்க தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஹஸ்பண்டோட பார்ட்டே இதில் இல்லை அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க. இன்னும் ஒரு படி மேலே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இவங்க இருக்காங்க இல்லையா ஒய்ஃப் சோனம், இவங்க வந்து இங்கேருந்து மேகாலயாவுக்கு போகிறதுக்கு மட்டும்தான் டிக்கெட்ஸ் வந்து புக் பண்ணியிருக்காங்க. ரிட்டர்னுக்கு டிக்கெட்ஸ் புக் பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ இது உங்களுக்கு வந்து ஒரு கூடுதல் நியூஸ். இதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மேகாலயாவுக்கு ஹனிமூன் டெஸ்டினேஷனை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா புக் பண்ணுறாங்க. இதில் நம்ம இதையும் சொன்னால் கரெக்டாக இருக்கும். என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, கோல்டு, அதாவது இந்த ஹஸ்பண்ட் இருக்கார் இல்லையா ராஜா, அவர் வந்து கோல்டு அந்த மாதிரி டைமண்ட் இந்த மாதிரி விஷயங்களோட போகிறாரு. அவங்க அம்மா யாருன்னா ஹஸ்பண்டோட அம்மா அப்போவே கேட்டிருக்காங்க, எதுக்கு இவ்வளோ கோல்டோட போகிற அப்படின்னு சொல்லி. அதுக்கு அவர் என்ன ரிப்ளை பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய ஒய்ஃப் சோனம் தான் வந்து கோல்டோட வா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ இதுதான் விஷயம். ஸோ இது வந்து எப்படின்னா ஹனிமூனுக்கு போகிறதுக்கு முன்னாடி நடக்கிற விஷயங்கள். சரி, மேரேஜுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். மேரேஜுக்கு முன்னாடியே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பொண்ணு சோனம் வந்து ஹஸ்பண்டோட அம்மா, அதாவது சோனமோட மாமியார். சோனமோட மாமியாரும் சோனமும் சேர்ந்து வெட்டிங் ஷாப்பிங்லாம் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அப்போல்லாம் நார்மலாக தான் வந்து இருந்திருக்காங்க. பட் இதில் என்ன ஒன்று அப்படின்னா, ஹஸ்பண்ட் ராஜாட்ட வந்து பார்த்தோம் அப்படின்னா சோனம் வந்து மேரேஜுக்கு முன்னாடி வந்து ஒழுங்காக வந்து பேசலை. ஸோ அப்பயே வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்திருக்கு. பட் இது சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்து இருக்குது. ஓகே, எனிவே
இப்போ ஹனிமூனுக்கு வந்து போயிருக்காங்க. போன கொஞ்ச நாட்கள்லேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்து மிஸ் ஆயிடுறாங்க. ஸோ இங்கேருந்து தான் வந்து பயங்கரமாக இந்த நியூஸ் வந்து காட்டுத்தீ மாதிரி பரவுது. உண்மையிலே நேஷனல் ஹெட்லைன்ஸாகவே ஆகிடுச்சு. அதுதான் உண்மை. நேஷனல் மீடியா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிறைய நேஷனல் மீடியா இந்த நியூஸ் வந்து கவர் பண்ணுறாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க மிஸ் ஆனது வந்து மேகாலயாவோட சீஃப் மினிஸ்டர் அவங்க அதுக்கப்புறம் மத்திய பிரதேஷோட சீஃப் மினிஸ்டர் அவங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த நியூஸ் வந்து பயங்கரமாக வைல்டு ஃபயர் மாதிரி பரவுது. ஏகப்பட்ட போலீஸ் அதிகாரிகள் தேடுதலை வந்து தீவிரமாக்குறாங்க. இது வந்து இவங்க வந்து எப்படி காணாமல் போனாங்க, கிட்னாப் ஆகப்பட்டாங்களா, மர்டர் செய்யப்பட்டாங்களா, இந்த மாதிரி பல ஆங்கிளில் வந்து போயிட்டு இருக்கு. இவங்க வந்து காணா போயிட்டாங்க அப்படிங்கிறது தான் வந்து தெரிய வருது. ஸோ இவங்க 2 பேருக்கு என்ன ஆச்சு, எந்த நியூஸுமே வந்து கிடையாது. ஸோ இப்படியே வந்து போயிட்டு இருக்கும்போது இவங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு ஸ்கூட்டி வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ரெண்டலுக்கு எடுத்திருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு வந்து போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அங்கே ரெண்டல் பைக்ஸ், ரெண்டல் கார்ஸ் வந்து நம்ம வந்து எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி இவங்க வந்து அதாவது வாடகைக்கு பைக் எடுத்துட்டு சுற்றி திருப்பி கொடுக்குற மாதிரி, ஸோ அந்த மாதிரி ஒரு பைக் எடுத்துருந்துருக்காங்க. அதெல்லாம் வந்து தெரியுது. பட் போக 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 இவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா பயங்கரமாக தேடுதல் பணியில் ஈடுபடுறாங்க. ஸோ அங்கங்கே இவங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் பிரேக் த்ரூ கிடைக்குது. எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறையா விஷயங்கள்ல இவங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக க்ளூஸ் வந்து கிடைக்குது. உதாரணத்துக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்கூட்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்கூட்டி வந்து சாவியோட தனியாக வந்து நிற்கிது. அங்கே கூட யாருமே இல்லாமல் ஸ்கூட்டி வந்து இவங்க ஓட்டின ஸ்கூட்டி வந்து தனியாக இருக்குது. அந்த ஸ்கூட்டியோட ஓனர் வந்து போலீஸ்கிட்ட சொல்லிடுறாங்க. இது ஒரு பிரேக் த்ரூ. இந்த மாதிரி வந்து நிறைய வந்து கிடைக்குது. அப்புறம் ஒரு இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா கொல்றதுக்கு ஒரு ஆயுதம் யூஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஸோ அது வந்து கிடைக்குது. அப்புறம் ஒரு இடத்துல வந்து கோட் வந்து கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து விஷயங்கள் வந்து கிடைக்குது. நிறைய விஷயங்களை போலீஸும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரெக்கவர் பண்ணுறாங்க. ஸ்மார்ட் வாட்ச், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ரெக்கவர் பண்ணுறாங்க. ஸோ இப்படியே வந்து போயிட்டு இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கிடைக்குது. மெயினாக இவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரேக் த்ரூ போலீஸ்க்கு எங்கே கிடைக்குது அப்படின்னா ஒரு கைடு. ஸோ டூரிஸ்ட் கைடு அவங்கள்ட்ட தான் வந்து கிடைக்குது. ஆல்பர்ட் அப்படின்னு நினைக்கிற ஒரு பேர். ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இவங்க யார், சோனம்கிட்டையும் ராஜாட்டையும் நான் வந்து உங்களுக்கு கைட் பண்ணுறேன், என்னுடைய சர்வீஸ் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் வந்து அவங்க வந்து ரொம்ப பொலைட்டாகவே ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க. வேணாம், எங்களுக்கு வந்து தெரியும், நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மேகாலயாவில் கைடு இல்லாமல் சுற்றி பார்க்கறதுங்கிறது சற்றே சிரமமான விஷயமா தான் வந்து பார்க்கப்படுது. இதை கொஞ்சம் நல்லா கவனிங்க. அதாவது கைடு இல்லாமல் அந்த இடத்த சுற்றி பார்க்கறதுங்கிறதே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் ஸ்ட்ரேஞ்சாகவும் தான் இருந்திருக்கு. இவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து போயிட்டாரு. வேற ஒரு இவரை வேணாம்னு சொன்னாங்களே தவிர வேற ஒரு கைடோட சர்வீஸ் எடுத்துட்டாங்க. பட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்து தனியாக தான் வந்து இருந்திருக்காங்க. எந்த கைடு கூடயும் இல்லாமல் தனியாக தான் வந்து இருந்திருக்காங்க. ஸோ அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்த நாள் வந்து இவர் பார்க்குறாரு. அதாவது முதல் நாள் வந்து எங்களுடைய கைடிங் சர்வீஸ் எனக்கு வேணாம், உங்களுடைய சர்வீஸ் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற கைடுகிட்ட போயிட்டு வந்துடுறாங்க. அதுக்கு அடுத்த நாள் ரிஜெக்ட் பண்ணப்பட்ட கைடு இருக்காரு இல்லையா, இவரோட சர்வீஸ் வேணான்னு சொன்னாங்க இல்லையா, இவர் வந்து அடுத்த நாள் அந்த கப்பல் வந்து பார்க்குறாரு. ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரையும் பார்க்குறாரு. அவங்களோட சேர்த்து 3 மென், ஓகேவா, நல்லா பார்த்துக்கோங்க, 3 மென்னை வந்து பார்க்குறாங்க. ஸோ நல்லாவே கவனிக்கிறாரு. அதான் இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அந்த 3 பசங்க அதோட சேர்த்து இவங்க யார் அப்படின்னா ராஜா, அதாவது சோனமோட ஹஸ்பண்ட், 4 பேர் முன்னாடி நடந்து போயிட்டு இருக்காங்க. பின்னாடி சோனம் மட்டும் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் பீரியட் வந்து சோனம் மட்டும் வந்து நடந்து வந்துட்டு இருக்காங்க. இதை வந்து இவர் வந்து நல்லாவே கவனிக்கிறாரு. இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா அவங்களுக்குள்ள பேசிக்கிறதுமே வந்து இவர் வந்து கவனிக்கிறாரு. பட் இவருக்கு அந்த லாங்குவேஜ் வந்து தெரியல. அவங்க என்ன லாங்குவேஜ் பேசுகிறாங்களோ அது வந்து இவருக்கு வந்து புரியல. ஸோ அதனால என்ன பேசுறாங்க அப்படிங்கிறது இவங்களுக்கு வந்து தெரியல. மற்றபடி வந்து இவர் கவனிக்கிறாரு, ஓகேவா. இதை அப்படியே என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா போலீஸ் வந்து சொல்லிடுறாரு. இது எல்லாமே வெளியே வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த நியூஸ்லாம் வெளியே வந்துட்டே இருக்கு ஒரு பக்கம். ஸோ இன்னொரு பக்கம் தேடிட்டு இருக்காங்க என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படியே வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு மீன்வயல் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது ராஜாவோட பாடி வந்து பார்த்தோம் அப்படின்னா போலீஸ்க்கு வந்து கிடைச்சிருச்சு. ஸோ அது ராஜா அப்படிங்கிறது எப்படி கன்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா அவர் குத்திருந்த அந்த டேட்டூ அதை வச்சு தான் வந்து ராஜா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ இப்போ வரைக்குமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ராஜா வந்து என்ன பண்ணிட்டாங்க, இறந்துட்டாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் இப்போ இது எல்லாமே நடந்துட்டு இருக்கும்போது வந்து கிளைமேட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப மோசமாக தான் இருந்துருக்கு. ஸோ போலீஸுக்கு வந்து அவங்க தேடக்கூடிய இந்த ஜாபை வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கிளைமேட், மோசமான கிளைமேட் வந்து இன்னும் கடினமாக ஆக்கியிருக்கு. அதையும் மீறி ட்ரோன்ஸை வச்சு எல்லாத்தையும் வச்சு நிறைய டீம்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தேடி இருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ராஜாவோட பாடி வந்து கிடச்சிருக்கு. சோனமுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறதே வந்து தெரியல. 2 ஃபேமிலிஸுமே வந்து மீடியாவுக்கு நல்லாவே வந்து மீடியாவுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்டர்வியூ கொடுக்குறது இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க, இப்போ வரைக்குமே இருக்காங்க.
ஸோ அப்போ வந்து சோனமை தேடும்போது வந்து பார்த்தோம்னா, சோனம்னா அந்த பொண்ணை சொல்கிறேன், அந்த பொண்ணை தேடும்போது வந்து பார்த்தோம்னா அந்த பொண்ணோட ஃபேமிலி வந்து பயங்கரமான டிசப்பாயின்மெண்ட் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா வெளிப்படுத்தினாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, அந்த பொண்ணு சோனம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஆங்கிள்லேயே வந்து தேடுறாங்க, இது எங்களுக்கு சரின்னு பண்ணல அப்படின்னு சொன்னாங்க. ஸோ மிகப்பெரிய ஒரு ஒரு பொலிட்டிக்கல் பாயிண்டாகவே இது வந்து ஆயிடுச்சு. லைக் சீஃப் மினிஸ்டர்லாம் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த நியூஸை பார்த்தீங்கன்னா தெரியும், மேகாலயாவோட சீஃப் மினிஸ்டர்லாம் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு இதை படிக்கும்போது இது அமித்ஷாட்ட கொண்டு போயிட்டு சிபிஐக்கு இதை மாற்றணும் அப்படின்னு சொல்லி நான் அது கேள்விப்பட்டேன். ஸோ சிபிஐக்கு இந்த விஷயத்த மாற்றணும் அப்படிங்கிறதுலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு பெரிய நியூஸு. ஸோ அப்போ வரைக்குமே வந்து பார்த்தோம் அப்படின்னா சோனமுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறது யாருக்குமே வந்து தெரியல. ஸோ இப்போ தான் போலீஸ் என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு அந்த ஸ்டேஜ்லேயே தெரியும் சோனம் தான் அதை பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு அந்த ஸ்டேஜ்லேயே தெரியும் இப்போ சொல்கிறாங்க. பட் அந்த ஸ்டேஜில் அந்த பொண்ணு சோனமி தான் வந்து தேடிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படியே தேடிட்டே இருக்கும்போதே வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த 3 மென்னு, அந்த 3 பசங்க, அதை யாரும் அக்யூஸ்டு, அவங்க மேலே வந்து கவனம் அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்படியே வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பொண்ணு சோனம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அரெஸ்ட் செய்யப்பட்டிருக்காங்க. இன்னும் ஒரு சில மீடியாவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சரண்டர் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஒரு ஹைவே தாபா உங்களுக்கு தெரியும், ஒரு சாப்பிட்ற கடை, அந்த கடையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பயங்கர அப்செட்டாக, ரொம்ப சோகமாக, இன்னும் ரொம்ப அப்படியே பார்க்கவே மனசு கஷ்டமா ரொம்ப இதாக வந்து இருந்திருக்காங்க. எங்க அப்படின்னா உத்தரப்பிரதேஷ்ல. ஓகேவா? ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த தாபாவில் இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ்ட்ட போய் ஹெல்ப் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த தாபாவோட ஓனர் இருப்பார் இல்லையா, கடை ஓனர், ஸோ அவரே என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அவரோட ஃபோனை கொடுத்து நீ பேசுமா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. அவங்க வந்து அவங்களுடைய பிரதருக்கு வந்து ஃபோன் அடிச்சிருக்காங்க. அவங்க பிரதர் வந்து போலீஸ்ட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வரைக்குமே இதை வந்து சோனம் தான் அவங்க ஹஸ்பண்ட் வந்து கொண்டுட்டாங்க அப்படிங்கிறது வந்து யாருமே, சோனம் ஃபேமிலியில் இருக்க யாருமே நம்பலை. ஓகே, இப்போ வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இவங்க வந்து அரெஸ்ட் ஆயிட்டாங்க. இல்லை போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து சரண்டர் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யாரும் சோனம் வந்து சரண்டர் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஆக்சுவலி என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இதுதான் வந்து ஃப்ளாஷ்பேக்கு நியூஸ் எப்படி வேணால் வச்சுக்கோங்க. சோனமுக்கு வந்து இந்த மேரேஜில் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்போ நான் சொல்கிறது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா லைக் வந்து நமக்கு வந்து கோர்ட்டுக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு நியூஸ் வந்து ஒரு முழு வடிவம் பெறும்போது தான் எக்ஸாக்டாக நம்மளால சொல்ல முடியும். ஆனால் இப்போ நான் சொல்கிறது எல்லாமே போலீஸ் வந்து சொன்னது, நியூஸில் வந்து ரிப்போர்ட் பண்ணது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம சொல்கிறோம். ஸோ அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து நான் பார்த்தேன், ஒரு பெரிய யூடியூபர் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த லேடி தான் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தமிழ்லாம் வச்சுருந்தாங்க. அந்த லேடி வந்து நான் பேசிகிட்டு இருக்க செகண்ட் வரைக்கும் பார்த்தோம்னா குற்றத்தை ஒத்துக்கலை. ஓகேவா? ஸோ இப்போ வந்து போலீஸ் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, அவங்க எல்லாரையுமே வந்து கொலை நடந்த இடத்துல வந்து கூப்பிட்டு போயிட்டு என்ன நடந்துச்சோ அதை வந்து ரீக்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அந்த ப்ராசஸ் தான் போயிட்டு இருக்கு. பட் எனிவே போலீஸ் ஷேர் பண்ணக்கூடிய விஷயங்களையும் அதை நம்ம நம்பி தான் ஆகணும். போலீஸ் ஒரு விஷயத்த சொல்லும்போது அதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதுதான் நம்ம வந்து ஷேர் பண்ணுறோம். ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா பப்ளிக்காக ஷேர் பண்ணப்பட்ட விஷயங்கள் தான். ஸோ அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஏன்னா நம்ம எதுவுமே வந்து யூகத்தின் அடிப்படையில் சொல்லலை, அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. யூகம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு விஷயம் எனக்கு வந்து தோணுது. நான் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த சோனம் வந்து பார்த்தோம் அப்படின்னா காணா போயிட்டாங்க. அவங்களோட ஹஸ்பண்டோட பாடி மட்டும் கிடச்சிது. ஸோ அப்போ வந்து அப்பயே சோஷியல் மீடியாவில் ரொம்ப அதிகமாக அதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சோனமுக்கு என்ன ஆயிருக்கும் அப்படிங்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு கமெண்ட் வந்து நான் வந்து படித்தேன். என்னன்னா அது வந்து ஒரு பெரிய கமெண்ட்டு. அந்த கமெண்ட்ல என்ன போட்டிருக்கு அப்படின்னா, இது உறுதியா இந்த கொலையை வந்து சோனம் தான் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இதை வந்து சோனமுக்கு வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்திருக்கணும், இல்லை ஏதோ ஒரு தொடர்பு இருந்திருக்கணும். அந்த தொடர்புக்காக அந்த ஒரு பாய் ஃப்ரெண்ட் இல்லை கள்ள தொடர்பு எப்படின்னா வச்சுக்கோங்க. ஸோ அவங்களுக்காக தான் வந்து உறுதியாக இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா ராஜாவை கொண்டுட்டாங்க. ராஜா வந்து ஒரு இன்னசென்ட்டான ஒரு பையன், சோனம் தான் வந்து ராஜாவை கொண்டுட்டாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வெளியே வர்றதுக்கு முன்னாடி, சோனம் தான் குற்றவாளி அப்படிங்கிற ஒரு நியூஸ் வர்றதுக்கு முன்னாடியே வந்து இந்த கமெண்ட்டை நான் சோஷியல் மீடியாவில் பார்த்தேன். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கல்யாணத்தில் வந்து சோனம் வந்து சுத்தமாக விருப்பம் கிடையாது. ஸோ கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்தோம் அப்படின்னா விருப்பம் தான், என்ன பிடிக்காம தான் இந்த மேரேஜ்க்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒத்துட்டு இருந்திருக்காங்க. இப்போ வந்து ஆனால் ராஜா அப்படி கிடையாது, பயங்கரமாக அவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக வந்து இருந்திருக்காரு. ஸோ எதனால் இவங்களுக்கு வந்து பிடிக்கலன்னா அதுக்கும் ஒரு காரணம் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் ராஜா ஒரு பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு பிஸ்னஸ் ஃபேமிலி. ஓகேவா? டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஃபேமிலி. ஸோ இது வந்து ராஜாவோட ஃபேமிலி. சோனமோட ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா எகைன் சோனமோட அப்பாவும் வந்து ஒரு பிஸ்னஸ் மேன். அவங்க வந்து ஒரு பிளைவுட் இண்டஸ்ட்ரி மாதிரி வச்சுருந்துருக்காங்க. ஒரு சின்ன பிளைவுட் இண்டஸ்ட்ரி வச்சிருக்காங்க. அதில் வந்து ராஜ் குஷ்வஹா அப்படிங்கிற ஒருத்தர் வந்து வேலை பார்த்துட்டு இருந்திருக்கான். ஓகேவா? ஸோ அவனுக்கும் சோனமுக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு காதல் வந்து இருந்திருக்கு. ஸோ ராஜ் குஷ்வஹா அவங்களோட சேர்ந்துக்கிட்டு தான் சோனம் வந்து ஒரு 3 பேரை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 20 லட்சம் ரூபா காசை கொடுத்து
அவங்க ஹஸ்பண்டா போட்டு தள்ளுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. ஒரு பயங்கரமாக பிளான் பண்ணப்பட்ட ஒரு மர்டர் அப்படின்னு தான் அதை வந்து சொல்கிறாங்க. இப்போ வரைக்குமே சோனம் அரெஸ்ட் செய்யப்பட்டிருக்காங்க. சோனம் இல்லாமல் ஒரு 4 பேர் அரெஸ்ட் செய்யப்பட்டிருக்காங்க. அந்த 4 பேர்த்து இந்த ராஜ் குஷ்வாஹா அப்படிங்கிற ஒரு பையனும் ஒருத்தன். ஓகேவா? ஸோ அந்த சோனம் அவங்களோட சேர்ந்து வந்து இதெல்லாம் வந்து பிளான் பண்ணி தான் வந்து பண்ணியிருந்திருக்காங்க. சரி, எப்படி பிளான் பண்ணி பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ வந்து எங்கெங்கெல்லாம் சோனம் போகிறாங்க அப்படிங்கிறத ராஜ் குஷ்வாஹாட்ட வந்து அப்டேட் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. ஸோ ஒரு பாயிண்ட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு அந்த கைடு சொன்ன மாதிரி அந்த அவங்கெல்லாம் சேர்ந்து வந்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த மென் அந்த 20 லட்ச ரூபா கிட்ட வந்து கொடுத்ததா சொல்றாங்க. யார் அப்படின்னா சோனம். அவங்களாம் வந்து 20 lakh rupees இவங்களை வந்து ப்ரொஃபஷனலா கில் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அவங்கள்ட்ட கில்லர்ஸ் அவங்கள்ட்ட காசை கொடுத்து ஹஸ்பண்டை போட்டு தர சொல்லி கொடுத்ததா வந்து சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து கொண்டுட்டாங்க. கொன்னதுக்கு அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அதான் கொன்னதுக்கு அப்புறம் இண்டோருக்கு போயிடுறாங்க. ஓகேவா? ஸோ ஆளாளுக்கு ஒரு பக்கம் போயிடுறாங்க. ஸோ போலீஸ் வந்து ஒவ்வொருத்தவங்களா ட்ராக் பண்ணி பிடிச்சிட்டே இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன ஆயிடுது அப்படின்னா, இவங்க அந்த பொண்ணை ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஹைவே தாபா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுல வந்து போயிட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபோன் பண்றாங்க வீட்டுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நடந்துருது. கடைசியாக வந்து என்ன பண்ணிடுறாங்க, அரெஸ்ட் ஆயிடுறாங்க. பட் என்னன்னா இப்போ வரைக்குமே வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்க அப்பா அந்த பொண்ணோட அப்பா வந்து ஒத்துக்கவே இல்லை. என்னுடைய பொண்ணு வந்து இன்னசென்ட்டான ஒரு பொண்ணு, கண்டிப்பா இது வந்து போலீஸ் வந்து இந்த கேஸை வந்து திசை திருப்புறாங்க, என் பொண்ணு வந்து கண்டிப்பா கொண்டிருக்க மாட்டா அப்படின்னு சொல்றாங்க. இதே அந்த பையனோட சைட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் வந்து அப்பயே நகையோட எதுக்கு நீ மேகாலயாவுக்கு போறேன்னு கேட்கும்போது அந்த பொண்ணு தான் ஒய்ஃப் தான் வந்து போட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லி என் பையன் சொன்னா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதை விட முக்கியமா அவங்க கேட்குற கொஸ்டின் என்ன அப்படின்னா, கண்டிப்பா ராஜா அவங்களோட பையன் வந்து பார்த்தோம் அப்படின்னா மேகாலயால கொன்னப்போ இவங்க எப்படி தனியா வந்து இருக்காங்க அப்படிங்கறத கேட்கறாங்க. நமக்கு வந்து ஒரு போலீஸ் பிரெயின்லாம் தேவையில்லை, ரொம்ப சாதாரணமா யோசிச்சா அது தனியா இருக்காங்க, அவங்க போலீஸ்லயும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணல. ஏன்னா அவங்க நமக்கே தெரியும் போது அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் இது எவ்வளவு பெரிய நியூஸா போயிருக்குன்னு. அப்போ ஒரு நார்மலான ஒரு ஆள்னா என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, நீங்க வந்து இந்த மாதிரி என்ன தேடிட்டு இருக்கீங்க, நான் இங்கதான் இருக்கேன், இதான் நடந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு இப்ப சொல்றாங்கன்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி வந்து கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்லாம் இப்ப ஏதோ சொல்றதா நியூஸ் படிச்ச மாதிரி ஞாபகம். ஸோ அதுதான் அவங்க இந்த இறந்து போன அந்த ராஜாவோட அம்மா கேட்குற கொஸ்டின் வந்து இதுதான். ஸோ எப்படி வந்து ராஜா விட்டுட்டு போனா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க. ஸோ ஒரு நல்ல அது வந்து ஒரு காமன் சென்ஸ் பேஸ் பண்ண ஒரு கொஸ்டின். ஸோ அதுதான் நமக்கும் வந்து இருந்துச்சு. ஸோ இதுதான். பட் இதை தாண்டி வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஆங்கிளாக பார்க்கப்பட்டு ஒரு பயங்கரமாக வந்து போயிடுச்சு. ஏன்னா இது வந்து இப்போ இப்படி ஒரு நியூஸ் நடந்துச்சுன்னா நாளைக்கு வந்து மேகாலயாவுக்கு வந்து யாரும் வரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி டூரிசம் அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாவே இது வந்து பார்க்கப்பட்டுச்சு. ஸோ அதனாலே வந்து பயங்கரமாக சீஃப் மினிஸ்டர் லெவலில் பேசப்பட்ட ஒரு நியூஸ் இது, ஹெட்லைன்ஸை மேக் பண்ண ஒரு நியூஸ் இது. ஸோ இப்போ வரைக்கும் எனக்கு நான் தெரிஞ்ச நியூஸ்லாம் சொல்லியிருக்கேன். பட் இதுக்கப்புறம் நான் வீடியோ அப்லோட் பண்ணி முடிச்சு வீடியோ அப்லோட் பண்ணி நீங்கள் பார்க்கறதுக்குள்ளே எவ்வளோ நியூஸ் இந்த நியூஸ் எவ்வளோ டெவலப் ஆகுங்கிறது நமக்கு வந்து தெரியல. ஸோ அடுத்த டெவலப்மெண்ட் தான் நான் கண்டிப்பாக நான் வந்து என்னோட வீடியோவில் வந்து போடுறேன். இப்போ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து நிறைய கேள்விகள் எழுப்பிட்டு இருக்காங்க. முக்கியமாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் வந்து போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் அப்படிங்கும் பார்க்கும்போது வந்து கொஞ்சம் அங்கே வந்து ரிஸ்க் லெவலும் இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். நீங்கள் வந்து மேகாலயா லெவலுக்கு போவேன்னா இங்கே இருக்கக்கூடிய ஊட்டி கொடைக்கானலே நினச்சி பார்த்தாலே நம்ம கொஞ்சம் பகீரம் தான் வந்து இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இது உண்மையிலே வந்து பயங்கரமாக இருந்துச்சு. என்ன ஒன்று அப்படின்னா, அந்த ராஜா அப்படிங்கிற பையன் வந்து ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு பையன். ஸோ அவருக்கு இது வந்து நடந்துருச்சு அப்படிங்கிறது உண்மையிலே வந்து வருத்தமாக தான் இருக்குது. பட் பார்ப்போம் என்ன அப்படின்னு நான் சொன்ன மாதிரி. ஸோ இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் பேர் அரெஸ்ட் ஆகியிருக்காங்க, சோனமும் அரெஸ்ட் ஆகியிருக்காங்க. ஸோ அடுத்தடுத்த நியூஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். பட் இந்த இடத்துல இந்த வீடியோட வந்து முடிக்கும் போது இதோட முடிக்கணும் அப்படின்னா, அந்த பையனோட அம்மா சொன்ன விஷயத்தோட முடிச்சிடுறேன். அந்த பொண்ணுக்கு பிடிக்கலாம், கல்யாணம் பண்ணாமல் இருந்திருக்கலாம், இல்லை வந்து ஓடியாவது போயிருந்துருக்கலாம் எங்கேயாவது. எதுக்காக வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்படி வந்து தேவையில்லாமல் வந்து என் பையனை கெடுத்து என் பையனை கல்யாணம் பண்ணி அவளை பையனை கொண்டு விட்டாங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ உண்மையிலே வந்து கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா லைக் ஒரு மேரேஜ் அப்படிங்கிறது வந்து இப்படிலாம் போய் முடியணுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்து ரொம்ப நேச்சுரலாகவே வந்து வருது. ஸோ பார்ப்போம் அடுத்தடுத்த வீடியோஸில் என்ன அப்படின்னு சொல்லி. ஸோ உண்மையிலே கொஞ்சம் ஒரு சோகமான ஒரு நியூஸ் தான் அது. ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் இன்னும் பல விஷயங்களை பற்றி பார்ப்போம். ஸோ பை.